Nirmati Property Management. Contact 7667008999. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. தி ஃபேமிலி மேன் என்னும் வெப் சீரிஸ் அமேசான் பிரைமில் வந்திருக்கிறது. மனோஜ் பாஜ்பாய் நடிப்பில் ராஜன் டி கே இயக்கத்தில் உருவான இந்த வெப் சீரிஸ் இந்தியாவில் மிக பிரபலம். இதன் முதல் சீசன் 5 ஆண்டுகள் ஆனாலும் இதன் தாக்கத்திலிருந்து தமிழ் சினிமா விடுபடவில்லை என்பதைத்தான் இந்த கோட் படமும் காட்டுகிறது. வீட்டுக்கு தெரியாமல் தன் மனைவியிடம் ஏதோ சாதாரண அரசு வேலை செய்வது போல் காட்டிக்கொண்டு பல நாசகார வேலைகளை தடுத்து நிறுத்தும் ஒரு சாதாரண குடும்ப தலைவனின் கதைதான் இந்த ஃபேமிலி மேன். இதே போல பல படங்கள் ஏற்கனவே வந்திருந்தாலும் இந்த வெப் சீரிஸால் அமேசான் பிரைமுக்கு சப்ஸ்கிரைபர் ஆனவர்கள் பல லட்சம் பேர் இருப்பார்கள். இதே போல ஒரு ஒன்லைன் பிடித்துக் கொண்டு உருவாகி வந்ததுதான் விலங்கு எனும் வெப் சீரிஸ். அதில் கூடவே டயல் 100 என்ற திரைப்படத்தையும் சேர்த்திருப்பார்கள். சரி, இந்த கோட் படத்துக்கு வருவோம். தீவிரவாதத்தை கட்டுக்குள் வைக்கும் சிறப்பு பிரிவில் தன் மனைவிக்கு தெரியாமல் அதிகாரியாக இருக்கிறார் விஜய். இதனால் வீட்டிலும் வேலையிலும் பிரச்சனை ஏற்படுகிறது. ரகசிய பயணத்துக்கு தன் மனைவி மகனையும் அழைத்து செல்லும் போது குடும்பத்தையும் கூட்டிச் செல்கிறார். அங்கு தன் மகன் விஜயை இழக்கிறார். பிறகு இழந்த மகனே அவருக்கு யமனாகிறார். இதுதான் ஒன்லைன். கூட்டி கழித்து பார்த்தால் ஜெயிலர் படத்துக்கும் இதே கதைதான். நமக்கு தெரிந்து எந்த உளவுத்துறை அதிகாரியும் குடும்பத்தோடு ஒரு வேலையை செய்ய மாட்டார் என்றுதான இத்தனை ஆண்டுகளாக படத்தில் பார்த்திருக்கிறோம். ஆனால் இதில் விஜய் ஹீரோ என்பதால் எதுவும் செய்வார் என்று வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். திரையில் பார்த்து கொண்டாடிய ஒரு ஆளுமை இன்னொரு திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் வரும்போது ரசிகர்கள் எந்த அளவுக்கு கொண்டாட வேண்டும்? உதாரணமாக விக்ரம் கிளைமாக்ஸில் சூர்யாவை எப்படி கொண்டாடினார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். ஆனால் ஏகப்பட்ட திரை ஆளுமைகளை கொண்டு வந்து ஒரே படத்தில் அடைத்து வைத்ததில் ஒரு பயனும் இல்லை. ஒரு படத்தில் 1-2 பேர் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கலாம். ஆனால் படம் முழுக்க 4 சீனுக்கு ஒரு சீன் சிறப்பு தோற்ற ஆட்கள் வந்து போகிறார்கள். கேப்டன் விஜயகாந்தை சிறப்பு தோற்றத்தில் கொண்டு வந்ததால் அவரது தயாரிப்பாளர் சிவா தொடங்கி தன் தம்பி பிரேம்ஜி, தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி என கண்ணில் பட்டவர் எல்லாரையும் சிறப்பு தோற்றத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார் வெங்கட் பிரபு. கிளைமாக்ஸில் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு சண்டை காட்சி இருக்கின்றது. அதற்கு சிறப்பான பின்னணி இசை அமைக்காமல் கிரிக்கெட் கமெண்ட்ரியை வைத்திருக்கிறார்கள். ஆரண்ய காண்டம் படத்துக்கும் யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைப்பாளர். அந்த படத்தில் வரும் சண்டை காட்சியை ஒரு முறை பாருங்கள். இசை எவ்வளவு உதவி இருக்கிறது என்று தெரியும். இந்த படத்துக்கு 80s 90s கிட்ஸ்களை கவர வேண்டும் என்பதற்காக ஏகப்பட்ட நாஸ்டாலஜிக் மொமெண்ட்டுகள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் கதைக்கு என்று எதையும் மெனக்கெட்டதாக தெரியவில்லை. ஹீரோ ஒரு ரகசிய ஆபரேஷன் செய்கிறார் என்றால் எதற்காக நடக்கிறது என்பதை கொஞ்சமாவது சொல்ல வேண்டாமா? இல்லை, கதை எழுதிய வெங்கட் பிரபுவுக்கு இதெல்லாம் தெரியாதா? ஒரு சீன் இருந்தால் போதும், காரணமெல்லாம் தேவையில்லை என்று முடிவு செய்துவிட்டு ரசிகர்களை ஏமாற்ற இந்த படத்தை எடுத்து வைத்திருக்கிறார் என்று என தோன்றுகிறது. இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் செய்திருக்கும் ஒவ்வொரு ஆபரேஷனுக்கு முன்னும் பின்னும் பல்வேறு கதைகள் இருக்கின்றன. அதனால் ஏற்பட்ட மாற்றங்களும் அதிகம். ஆனால் இந்த படத்தில் கட்டப்பட்ட பஞ்சபாண்டவர் அணியால் எந்த மாற்றமும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. உளவுத்துறை அதிகாரிகள் முழு தகவலையும் உறுதி செய்வதற்கு முன்பு எந்த முடிவுக்கும் வரமாட்டார்கள். ஆனால் வாய் சொல்லையும் வெற்றி பேப்பரையும் நம்பும் அளவுக்கு பலவீனமான அதிகாரியாக சித்தரிக்கப்படுகிறார் விஜய். லாஜிக்கல் ஓட்டை இருக்கலாம், ஒரு பெரிய டனலே இந்த படத்தில் இருக்கிறது. விஜய் அரசியலுக்கு போவதால் தனது அடுத்த சினிமா வாரிசாக சிவகார்த்திகேயனை நியமிக்கிறார். 1967ஆம் ஆண்டு வெளியான கிளாசிக் த்ரில்லர் திரைப்படம் அதே கண்கள். படம் டைட்டில் கார்டு போடும்போதே இப்படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியை யாரிடமும் சொல்லக்கூடாது என நிபந்தனையோடு படம் தொடங்கும். அதை ஏற்றுக்கொண்ட ரசிகர்களும் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் இருந்தனர். உதாரணமாக மங்காத்தா படத்தை எடுத்துக்கொண்டால் அஜித்தும் அர்ஜுனும் நண்பர்கள் என்ற ட்விஸ்ட் தேர்ந்திருந்தால் படம் ஓடி இருக்குமா? இதே சோசியல் மீடியாக்கள் எல்லா ட்விஸ்டுகளையும் உடைத்து விடுவது ஒரு பக்கம் என்றால், படக்குழுவே ப்ரமோஷன் என்ற பெயரில் உளறிக் கொண்டிருப்பது இன்னொரு பக்கம். வெறும் வெங்கட் பிரபு ப்ரமோஷன் இன்டர்வியூக்களை பார்த்தால் போதும் மொத்த கதையையும் உளர வைத்திருப்பார். படம் பார்க்கும்போது அடுத்தடுத்த காட்சிகளை ஓரளவு யூகிக்க முடிந்துவிடும். வெங்கட் பிரபுவிடம் மங்காத்தா, மாநாடு எதிர்பார்த்து திரைக்கு முன்பு உட்கார்ந்திருந்தவர்களுக்கு
இது ஏமாற்றம்தான்.